இந்த வீடியோவில் ஏஜென்ட் டெவலப்மெண்ட் கிட்டில் கால் பேக்ஸ்னால் என்ன அண்ட் அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி கால் பேக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ஏன் யூஸ் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் இமேஜின், இப்போ நீங்கள் ஒரு ஏஜென்ட் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் சிட்டியோட வெதர் ரிப்போர்ட் கேட்குறீங்க அண்ட் ஏஜென்ட்டும் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. இதோட அடுத்த ரிப்போர்ட் இன்னும் ஒரு 6 hours கழித்து தான் வரும்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கலாம். இப்போது உங்கள் சிட்டியில் எத்தனை பேர் எத்தனை டைம் இந்த ஏஜென்ட் கிட்ட வந்து வெதர் ரிப்போர்ட் கேட்டாலும் இந்த ஏஜென்ட் ஒரே ரிப்போர்ட்டை தான் எல்லாருக்கும் சென்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஏஜென்ட் அகைன் அண்ட் அகைன் ரன் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ரெஸ்பான்ஸை நம்ம குளோபல் ஸ்டேட்டில் அப்டேட் பண்ணி கால் பேக்ஸ் வழியாக ஏஜென்ட்டே ரன் பண்ணாமல் நம்ம யூசருக்கு சென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கால் பேக்ஸோட ஒர்க் ஃப்ளோ பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது, அதாவது ஏஜென்ட், மாடல் அண்ட் டூல்ஸ். ஸோ இந்த ஏஜென்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற எல்எல்எம் ஏஜென்ட் ஆர் ஒர்க் ஃப்ளோ ஏஜென்ட்டோட ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் மாடல் நம்ம இந்த ஏஜென்ட்டில் அசோசியேட் பண்ணியிருக்கிற ஒரு ஜெமினி மாடலாக இருக்கும். அண்ட் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம தனித்தனியாக பார்த்துருக்கோம். இப்போது ஏஜென்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஏஜென்ட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிஃபோர் ஏஜென்ட் கால்பேக் எக்ஸிக்யூட் ஆகும் அண்ட் ரன் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஆஃப்டர் ஏஜென்ட் கால்பேக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் மாடலும் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பிஃபோர் கால்பேக் எக்ஸிக்யூட் ஆகும் அண்ட் ரன் ஆனதுக்கு அப்புறமா ஆஃப்டர் கால்பேக் எக்ஸிக்யூட் ஆகும். அதே தான் டூலுக்கும் நடக்கும். ஸோ இந்த கால்பேக்ஸ் வந்து எந்த ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு எல்எல்எம் ஏஜென்ட்டோட இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம மேலே பார்த்த ஏஜென்ட் காம்பனண்ட் ஒரு எல்எல்எம் ஏஜென்ட் இன்ஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஏஜென்ட் காம்பனண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிஃபோர் ஏஜென்ட் கால்பேக் ஃபர்ஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த பிஃபோர் ஏஜென்ட் கால்பேக் எக்ஸிக்யூட் ஆகி அதுக்கப்புறம் ஏஜென்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா ஏஜென்ட்டுக்குள்ளே நம்ம ஒரு எல்எல்எம் மாடல் அசோசியேட் பண்ணியிருப்போம். அதுதான் இந்த மாடல் பேராமீட்டர். ஸோ இந்த மாடல் பேராமீட்டர் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் மாடல் கால்பேக் எக்ஸிக்யூட் ஆகும். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி மாடல் தான் ஹார்ட் ஆஃப் அன் ஏஜென்ட். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ராசஸ் பண்ணி தேவையான டூல்ஸை கால் பண்ணி நமக்கு ஒரு ஃபைனல் எல்எல்எம் ரெஸ்பான்ஸை அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இந்த பிஃபோர் ஏஜென்ட் கால்பேக் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ஸோ எல்லா கால்பேக்ஸுமே ஏதோ ஒரு ப்ரீ ப்ராசஸிங் ஆர் போஸ்ட் ப்ராசஸிங் ஸ்டெப்புக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த மாடலோட எக்ஸிக்யூஷன் ஒரு எல்எல்எம் ஏஜென்ட் வழியாக ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த பிஃபோர் ஏஜென்ட் கால்பேக் எக்ஸிக்யூட் ஆகும்போது மாடலோட சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்மளால் டைனமிக்காக மாடிஃபை பண்ண முடியும். அதே சமயம் வேறு ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸையும் நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதுக்கான டீட்டெயில்டு கோட் எக்ஸாம்பிள் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ என்ன நடக்கும்னா, லெட்ஸே இங்கே 2 டூல் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த 2 டூலும் இண்டிவிஜுவலாக எப்போல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதுக்கு முன்னாடி இந்த பிஃபோர் டூல் கால்பேக் ரன் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபெச் கவுண்ட் டூல் ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த பிஃபோர் டூல் கால்பேக் ஒரு வாட்டி ரன் ஆகும். அண்ட் இந்த அப்டேட் கிராசரிஸ் டூலும் அதே ஃப்ளோவில் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா அப்போவும் அதுக்கு முன்னாடி இந்த பிஃபோர் டூல் கால்பேக் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ என்ன ஆகும்னா டூல்ஸ் வந்து அதோட எக்ஸிக்யூஷனை முடித்து டூல் ரெஸ்பான்ஸ் நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த டூல் ரெஸ்பான்ஸ் எங்கே போகும்னா நம்ம எல்எல்எம் மாடலுக்கு போகும். ஸோ இந்த டூல் ரெஸ்பான்ஸ் எல்எல்எம் மாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆஃப்டர் டூல் கால்பேக் 4th எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அங்கே இந்த டூல் ரெஸ்பான்ஸை நம்ம போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு இந்த ஆஃப்டர் டூல் கால்பேக் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அடுத்து நம்ம எல்எல்எம் மாடலுக்கு டூல் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும் அண்ட் அதை வச்சு எல்எல்எம் மாடல் ஒரு எல்எல்எம் ரெஸ்பான்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த எல்எல்எம் ரெஸ்பான்ஸை ஏஜென்ட்டுக்கு அது ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு நடுவில் தான் ஆஃப்டர் மாடல் கால்பேக் 5th எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த இடத்துல எல்எல்எம் மாடலோட ரெஸ்பான்ஸை நம்ம இந்த ஆஃப்டர் மாடல் கால்பேக் வச்சு போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணுவோம். அண்ட் கடைசியாக நம்ம ஏஜென்ட் காம்பனன்ட் கிட்ட இப்போ ரெஸ்பான்ஸ் இருக்குது அண்ட் அது வந்து ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நடுவில் இந்த ஆஃப்டர் ஏஜென்ட் கால்பேக் 6th எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே நம்ம எல்லா கால்பேக்ஸையுமே அசைன் பண்ணியிருக்கோம். அது இந்த பர்டிகுலர் ஆர்டரில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போது நம்ம கால்பேக்ஸை கோடில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ணியிருந்த அதே கிராசரி ஸ்டோர் எக்ஸாம்பிள் கோடை தான் நம்ம இந்த வீடியோலையும் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நான் கால்பேக்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டரில் எல்லா கால்பேக்ஸையும் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ரிமைனிங் கோட் எல்லாமே நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஐடியா இருக்கும். அதை நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணேன் அப்படின்னா அது ரொம்ப ரிடண்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதோட லிங்க்கை நான் கார்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், அதை மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போது என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணியிருக்கேங்கிறத மட்டும் டீட்டெயிலாக பார்க்கலாம்.
ஸோ ஏஜென்ட் டாட் பையில் நம்ம ஆல்ரெடி ஃபெச் கவுண்ட்டுன்னு ஒரு டூல் வச்சுருந்தோம். இது என்ன பண்ணுன்னா, நம்ம ஒரு கிராசரி ஐட்டம் கொடுக்குறோம் அப்படின்னா அதோட டூலை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அது கூடவே நான் இன்னொரு டூல் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா அப்டேட் கிராசரிஸ். ஸோ இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, யூசர் வந்து எப்போல்லாம் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் கொடுத்து அப்டேட் பண்ண சொல்கிறாங்களோ அப்போ இந்த டூல் எக்ஸிக்யூட் ஆகி நம்மளோட செஷன் ஸ்டேட்டில் அப்டேட் பண்ணிடும். ஸோ இங்கே அப்டேட் ரெக்வஸ்ட் டிக்ஷனரின்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது அண்ட் டூல் கான்டெக்ஸ்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம். இந்த அப்டேட் ரெக்வஸ்ட் டிக்ஷனரின்ற பேராமீட்டர் வந்து நம்மளோட எல்எல்எம் மாடல் டைனாமிக்காக நமக்கு பில்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதை வந்து இங்கே டூல் கான்டெக்ஸ்ட் வச்சு நம்ம கிராசரிஸ்ன்ற கீ யூஸ் பண்ணி அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இது அப்டேட் ஆகுதா இல்லையாங்கிறத பொறுத்து நம்ம ஸ்டேட்டஸையும் மெசேஜையும் ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஸோ அதை வச்சு நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் டூல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் லிஸ்ட்டில் அசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் கிராசரிஸ் டூலுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷனையுமே நான் வந்து எழுதியிருக்கேன். இந்த அப்டேட் ரெக்வஸ்ட் டிக்ஷனரியை மாடல் தான் ஃபார்ம் பண்ணணும். ஒய் பிகாஸ் யூசர்கிட்டேருந்து நம்ம டிக்ஷனரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அவங்க ரேண்டமாக சிம்பிள் இங்கிலீஷில் நமக்கு query கொடுப்பாங்க. நம்ம எல்எல்எம் தான் அதை வந்து கரெக்டாக ஒரு டிக்ஷனரியாக ஃபார்ம் பண்ணணும். அண்ட் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்குமே நம்ம 2 இடத்துல கால் பேக்ஸ் யூஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணலாம். அது என்னென்னா, ஒன்று இந்த அப்டேட் கிராசரிஸ் டூலில் நம்ம இந்த அப்டேட் ரெக்வஸ்ட் டிக்ஷனரிங்கிறத மேனுவலாக கொடுக்காம எல்எல்எம் யூஸ் பண்ணி தான் அந்த ஆர்குமெண்ட்டே ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிறதுனால இந்த டிக்ஷனரி வந்து ஒரு டிக்ஷனரியாக தான் போகுதாங்கிறத நம்ம வேலிடேட் பண்ணணும். அப்போ தான் நம்ம அன்வான்ட் எரர்ஸ்லாம் வந்து டேக்கிள் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம என்ன கால் பேக் யூஸ் பண்ணலாம் அதை கெஸ் பண்ணி வைங்க. நான் போக போக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது கரெக்டாக இல்லையான்னு நீங்களே வேலிடேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவதாக நான் சொன்னது வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து யூசர் வந்து கவுண்ட் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது. அண்ட் யூசர் வந்து எதையா அப்டேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போ சின்ஸ் இந்த எக்ஸாம்பிளோட ஸ்கோப் படி நமக்கு ஏதாவது ஒன்று தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் மீதி இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதை இங்கே வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஒரு கால் பேக் யூஸ் பண்ணி யூசர் query பேஸ் பண்ணி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தேவையோ அதை மட்டும் நம்ம டைனாமிக்காக அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் நம்ம என்ன கால் பேக் யூஸ் பண்ணலாங்கிறத கெஸ் பண்ணி வைங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு கால் பேக்கையும் டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிஃபோர் ஏஜென்ட் கால் பேக் இங்கே செக் இஃப் ஏஜென்ட் ஷுட் ரன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூசர் queryயில் வெறும் ஹாய் ஆர் ஹலோ இந்த மாதிரி query இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு query இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏஜென்ட்டோட எக்ஸிக்யூஷனை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு ஹார்ட் கோடட் ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஜஸ்ட்டு ஹாய் ஹலோ சொன்னால் அட் தி எண்ட் சிஸ்டமுமே ஹாய் ஹலோன்னு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு எல்எல்எம் மாடலை கால் பண்ணி தான் ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதை நம்ம ஹார்ட் கோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஏஜென்ட் எக்ஸிக்யூஷனே நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ தட் ரெஸ்பான்ஸ் இன்னுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும் அண்ட் நம்ம ஏஜென்ட்டோட காஸ்ட்டையுமே ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், இந்த ஒன்லி ஹைன்ற வேரியபிள் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி. ஸோ இதுக்கு நம்ம மெயின் டாட் பிவையில் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த மெயின் டாட் பிவையில் ரன் ஏஜென்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபெமிலியராக இருக்கும். ஸோ பேசிக்காக இங்கே தான் நம்ம ரன்னர் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம் அண்ட் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு queryயோட ஆக்சஸ் இருக்கும், அதாவது யூசரோட கொஸ்டின். ஸோ இந்த query வந்து இந்த 3 வேர்ட்ஸில் ஏதாவது ஒரு வேர்டாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டேட் டெல்டான்ற வேரியபிளில் ஒன்லி ஹைன்ற கீக்கு ட்ரூன்னு அசைன் பண்ணிடுறோம். அப்படி இல்லைனா ஃபால்ஸ்னு வச்சிடுறோம். ஸோ இந்த ஸ்டேட் டெல்டாவை நம்ம எங்கே கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரன் அசிங் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டெல்டான்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. இந்த ஆர்குமெண்ட் என்ன பண்ணுன்னா நம்ம கொடுக்குற டிக்ஷனரியை குளோபல் செஷன் ஸ்டேட்டில் அப்டேட் பண்ணி வச்சிரும். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்டேட் டெல்டா அப்டேட் ஆனதுக்கப்புறம் தான் இந்த பிஃபோர் ஏஜென்ட் கால் பேக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதனால நமக்கு இந்த கீக்கு வந்து ஆக்சஸ் இருக்கும் அண்ட் அது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹார்ட் கோடட் ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் அண்ட் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நன் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த நன் ரிட்டர்ன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த நன் ரிட்டர்ன் பண்ணால் தான் ஏஜென்ட்டுக்கு வந்து ஓகே பிஃபோர் ஏஜென்ட் கால் பேக்கில் எதுவுமே மாடிஃபை ஆகலை, ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு ஃபர்தராக மூவ் பண்ணலான்ற ஒரு இண்டிகேஷன் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் நம்ம நன் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா இது அடுத்து மாடலை கால் பண்ண போகும். அந்த நேரத்தில் பிஃபோர் மாடல் கால் பேக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த கால் பேக்கில் ஆல்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நம்மளோட யூசர் queryயை பேஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷனை ஆல்டர் பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே ஏஜென்ட் டாட் பையில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 இன்ஸ்ட்ரக்ஷனும் இங்கே ரிடண்டண்ட்டாக வைக்கிறதுக்கு யூசர் queryயை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் அப்பெண்ட் பண்ணுவோம்.
ஸோ தட் ஏஜென்ட்டுக்கு போகிற இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னுமே கிளியராக இருக்கும். அண்ட் தேவையில்லாத டோக்கன்ஸ்லாம் நம்ம இங்கே எடுக்கிறதுனால நம்மளோட ஏஜென்ட்டோட காஸ்ட் வந்து இங்கேயுமே ஆப்டிமைஸ் ஆகும். ஸோ இந்த எல்எல்எம் ரெக்வஸ்ட்லேருந்து தான் நம்ம யூசர் query வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே நம்ம யூசரோட லாஸ்ட் மெசேஜ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு கண்டென்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். அண்ட் அந்த கண்டென்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரிஜினல் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, இந்த ஏஜென்ட்டில் நம்ம கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா லாஸ்ட் யூசர் மெசேஜில் அப்டேட்டுன்ற ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா இந்த அப்டேட் கிராசரிஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் நம்ம சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷனோட அப்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த லைன்ஸில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனோட அந்த அப்டேட் கிராசரிஸ்க்கான டூலோட இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே ஆட் ஆயிரும். ஸோ பேசிக்காக இந்த பார்ட் வந்து நமக்கு பிஃபோர் மாடல் கால் பேக் மூலயமா அப்பெண்ட் ஆகிடும். ஸோ இதை நம்ம இங்கே ரிமூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எல்ஸ் கண்டிஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிஃபால்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை செட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு டிஃபால்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம வந்து ஃபெச் கவுண்ட் டூலோட இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுக்கலாம். ஸோ அதை நான் எக்ஸிஸ்டிங் இன்ஸ்ட்ரக்ஷனோட இங்கே அப்பெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் பார்ட்டுமே யூசர் queryக்கு ஏற்ற மாதிரி பிஃபோர் மாடல் கால் பேக் மூலிமா டைனமிக்காக இங்கே இன்ஜெக்ட் ஆயிரும். ஸோ இதையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதில் நமக்கு மல்டிபிள் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம கோடும் க்ளீன் ஆகிடுச்சு அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனும் கிளியராக இருக்கும் அண்ட் டோக்கன் சைஸ் ரெடியூஸ் ஆகிறதுனால ஏஜென்ட்டோட காஸ்ட்டுமே டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கேயுமே நம்ம மறக்காமல் நன் ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ தான் ஏஜென்ட் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இப்போ நம்ம எல்எல்எம் மாடல் எக்ஸிக்யூட் ஆகி என்ன டூல் கால் பண்ணணுங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ணிடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டூல் கால் ரன் ஆகும் அண்ட் அதுக்கு முன்னாடி பிஃபோர் டூல் கால் பேக் எக்ஸிக்யூட் ஆகும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த கால் பேக்கில் வேலிடேட் டூல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் ஆல்ரெடி agent.pyல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த அப்டேட் கிராசரிஸில் இந்த அப்டேட் ரெக்வஸ்ட் டிக்ஷனரிங்கிறது மாடல் வந்து நமக்கு பில்ட் பண்ணி கொடுக்குற ஒரு பேராமீட்டர். ஸோ இது மேனுவலாக பண்ணாமல் மாடல் வழியாக வர்றதுனால நம்ம எப்போவுமே இது கரெக்டாக தான் இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ணணும். ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். ஸோ இந்த கால் பேக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேஸ் டூல் இன்ஸ்டன்ஸ் பாஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸில் தான் அந்த டூலில் நம்ம கொடுத்துருக்கிற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிருக்கும். அதாவது அப்டேட் கிராசரிஸில் அப்டேட் ரெக்வஸ்ட் டிக்ஷனரின்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆர்குமெண்ட் வந்து பிஃபோர் டூல் கால் பேக்கோட ஆர்குமெண்ட்ஸ்குள்ளே கீ வேல்யூ பேராக ஸ்டோர் ஆகிருக்கும். அடுத்து டூல் கான்டெக்ஸ்ட். ஸோ இதை பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதை நமக்கு ஸ்டேட் அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா டூல் இன்ஸ்டன்ஸ் வச்சு டூல் நேம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த டூல் நேம் அப்டேட் கிராசரிஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து டிக்ஷனரியாக தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ அது டிக்ஷனரியாக இருக்குது அப்படின்னா நன் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ தட் ஆஸ் யூஷுவல் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம ஏஜென்ட் ப்ராசஸ் வந்து மூவ் ஆகும். அப்படி இல்லைன்னா ஒரு எரர் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து டிக்ஷனரியாக இல்லை, அதனால இதை அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால் கொண்டு போக முடியாதுன்ற ஒரு எரர் ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போ டூல் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சோடனே டூலோட ஆஃப்டர் டூல் கால் பேக் ரன் ஆகும். ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஆஃப்டர் டூல் கால் பேக்கில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இன்னொரு டூல் வச்சுருக்கோம். அதாவது ஃபெச் கவுண்ட்டுன்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ இந்த டூல் ரன் ஆகி முடிஞ்சோடனே நமக்கு ஒரு இன்டீஜர் ரிட்டர்னாக கிடைக்கும். ஸோ என்ன கவுண்ட்டோ அது வந்து நமக்கு ரிட்டர்னாக கிடைக்கும். அந்த கவுண்ட் வந்து இன்கேஸ் 0வாக இருக்குது அப்படின்னா நம்ம ஸ்டேட்டில் நோ ஸ்டாக் நோட் அப்படிங்கிற ஒரு கீக்கு ட்ரூ அப்படின்னு வேல்யூ கொடுக்குறோம். இந்த நோ ஸ்டாக் நோட்னா என்னங்கிறத நான் ஆஃப்டர் மாடல் கால் பேக்கில் சொல்கிறேன். பட் இவ்வளோ தான் நம்ம ஆஃப்டர் டூல் கால் பேக்கில் பண்ணுறோம். அண்ட் இதில் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே பேஸ் டூல் இருக்குது, ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, டூல் கான்டெக்ஸ்ட் இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ராவாக டூல் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இந்த டூல் ரெஸ்பான்ஸும் ஒரு இன்பில்ட் ஆர்குமெண்ட் டைப். ஸோ எந்த ஒரு டூல் எக்ஸிக்யூட் ஆனாலும் அதோட ரெஸ்பான்ஸை கால் பேக்கில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டூல் ரெஸ்பான்ஸ் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் மாடல் கால் பேக் பார்க்கலாம். ஸோ இது நமக்கு எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா டூலோட ரெஸ்பான்ஸ் மாடலுக்கு போய் மாடல் ஒரு ஃபைனல் ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணி அதை ஏஜென்ட்டுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சென்ட் எம்டி ஸ்டாக் நோட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா இன்கேஸ் நமக்கு பர்டிகுலர் கிராசரி ஐட்டமோட கவுண்ட் வந்து 0 அப்படின்னு வந்துச்சுன்னா அது கூட சேர்த்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா நோட் வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0ன்னு வந்துடும் அண்ட் எல்எல்எம் வந்து அதை இன்டர்பிரேட் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸ் கொண்டு வரும். லைக் we have 0 apples அப்படின்ற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொண்டு வரும். அந்த ரெஸ்பான்ஸோட சேர்த்து நம்ம திஸ் ஐட்டம் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸையும் நம்ம ஆட் பண்ணுறோம்.
ஸோ இந்த கால்பேக்கில் நம்ம இதை தான் பண்ணுறோம். அண்ட் இங்கே ஆர்குமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கால்பேக் கான்டெக்ஸ்ட் இருக்குது அண்ட் எல்எல்எம் ரெஸ்பான்ஸ்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ இந்த எல்எல்எம் ரெஸ்பான்ஸில் தான் மாடலோட ஃபைனல் ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட், அதாவது அந்த எல்எல்எம் ரெஸ்பான்ஸில் இருக்கிற டெக்ஸ்ட் பேராமீட்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த ஆட் நோ ஸ்டாக் நோட் வந்து ட்ரூவாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஸோ அது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டோட நம்ம இந்த ஹார்ட் கோடட் ஃப்ரேஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக ஆஃப்டர் ஏஜென்ட் கால்பேக் எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்துருந்தோம். இந்த ஆஃப்டர் ஏஜென்ட் கால்பேக்கில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து எப்படி சென்ட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு 50-50 ப்ராபபிலிட்டியில் ட்ரூ ஆர் ஃபால்ஸை வந்து சூஸ் பண்ணுவோம். அப்படி ட்ரூவாக சூஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பனை யூஸருக்கு சென்ட் பண்ணுவோம். அண்ட் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா சென்ட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ நம்ம எல்லா கால்பேக்ஸையும் பார்த்தாச்சு. இப்போது இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணியாச்சு. இப்போ நான் ஜஸ்ட்டு ஒரு புது செஷனில் ஹாய்னு மட்டும் query கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தோடனே நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு, ஹலோ ஹவு மே அசிஸ்ட் யூ டுடேன்னு. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு எல்எல்எம் மூலிமா வராமல் நம்ம கால்பேக் மூலிமா வரணும். அதுதான் நம்மளோட எய்மு. அது கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் செஷன் ஐடியெலாம் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் பிஃபோர் ஏஜென்ட் கால்பேக் ஃபஸ்ட்டு ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த பிஃபோர் ஏஜென்ட் கால்பேக்கில் தான் பார்த்தீங்கன்னா கால்பேக் பிரிண்ட் வந்திருக்கு, ஸ்கிப்பிங் கான்வர்சேஷன் ஏஜென்ட்னு வந்திருக்கு. அண்ட் நம்ம ஹார்ட் கோட் பண்ணியிருந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ நம்ம பிஃபோர் ஏஜென்ட் கால்பேக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரன் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம எதையாச்சும் அப்டேட் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த query பார்த்தீங்கனாலே தெரியும், இது ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ் queryயாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி இருக்கிற செஷனையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த செஷன் ஐடியை இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணணும். இப்போ நான் சென்டு கொடுக்குறேன். நம்ம லாக்ஸை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் query இங்கே வந்திருக்கு. அண்ட் பிஃபோர் ஏஜென்ட் கால்பேக் ரன் ஆகிருக்கு. அண்ட் பிஃபோர் ஏஜென்ட் கால்பேக்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டேட் கண்டிஷன், அதாவது ஹாய் அந்த மாதிரி சிம்பிள் மெசேஜ்லாம் எதுவும் இல்லை. அதனால நம்ம நார்மல் ஃப்ளோவோட ப்ரொசீட் பண்ணுறோம். அதுக்கடுத்து பிஃபோர் மாடல் கால்பேக் ரன் ஆகிருக்கு. ஸோ இந்த பிஃபோர் மாடல் கால்பேக்கில் நம்ம என்ன பார்த்தோன்னா அப்டேட் கீவேர்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷனை டைனமிக்காக இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அப்டேட் கீவேர்டு வந்து இருந்திருக்கு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த அப்டேட் கிராசரிஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே டைனமிக்காக இன்ஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஓவரால் சிஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஏஜென்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் வச்சுருந்தோம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைனமிக்காக இன்ஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஃபோர் டூல் கால்பேக் ரன் ஆகி நமக்கு ஆர்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் ரெக்வஸ்ட் டிக்ஷனரியில் கரெக்டாக பைனாப்பிள் 12, பனானாஸ் 5 அண்ட் பொட்டேட்டோஸ் 32 அப்படிங்கிறது கரெக்டாக இங்கே ஒரு டிக்ஷனரியாக ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் அந்த டிக்ஷனரி வந்து கரெக்டாக ஆர்குமெண்ட்டாக நம்ம டூலுக்கு போயிருக்கு. ஸோ நம்ம டூலும் இங்கே கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகி ஆஃப்டர் டூல் கால்பேக்கில் நம்மளோட கிராசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிருக்கு. ஸோ ஆஃப்டர் மாடல் கால்பேக்கில் நம்ம என்ன செக் வச்சுருந்தோம் அப்படின்னா இன்கேஸ் கவுண்ட் 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நோ ஸ்டாக் நோட் ஆட் பண்ணுற மாதிரியான ஒரு கோடு எழுதியிருந்தோம். ஸோ அந்த கண்டிஷன் இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஸ்கிப் ஆகிடுச்சு. அண்ட் ஆஃப்டர் ஏஜென்ட் கால்பேக்கில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஒரு டிஸ்கவுண்ட் கூப்பன் சென்ட் பண்ணுற மாதிரி பார்த்துருந்தோம். அதில் இந்த ரன்னுக்கு ரேண்டமாக சூஸ் பண்ணதில் ஃபால்ஸ் வந்திருக்கு. அதனால பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஓவரால் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். ஒன்று நம்மளோட ஆக்சுவல் டூல் ரெஸ்பான்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம கிராசரி லிஸ்ட் வந்து அப்டேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ். அடுத்து ஆஃப்டர் ஏஜென்ட் கால்பேக்கில் இருக்கிற இந்த பர்டிகுலர் கூப்பன் பற்றின ஒரு ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு யூஸ் கேஸ், அதாவது நம்ம ஆஃப்டர் மாடல் கால்பேக்கில் 0 ஸ்டாக் நோட் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை செக் பண்ணி பார்க்கலாம். நான் அந்த லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு ஐட்டமோட பேரை சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. இதில் ஐ ஹாவ் 0 பீச்சஸ், த ஐட்டம் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஆஃப்டர் மாடல் கால்பேக் வந்து இந்த ஒரு லைன் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ அதை இங்கே நம்ம டெர்மினல்லி வெரிஃபை பண்ணிடலாம். ஐ ஹாவ் 0 பீச்சஸ், த ஐட்டம் இஸ் அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படிங்கிறது ஆஃப்டர் மாடல் கால்பேக்கில் ஆட் ஆகிருக்கு. அண்ட் இந்த ரன்னுக்கு நமக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்திருக்கான்னு பார்க்கலாம். அண்ட் எஸ் வந்திருக்கு. ஸோ இந்த டைம் ட்ரூ வந்ததுனால நமக்கு $10 டிஸ்கவுண்ட் கூப்பன் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம ஆஃப்டர் ஏஜென்ட் கால்பேக் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஒர்க் ஆகுது. ஸோ இதில் நான் முடிஞ்ச வரைக்கும் வேர்சடைலான எக்ஸாம்பிள்ஸ் சூஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது மூலயமா கால்பேக்ஸை எந்தெந்த இடத்துல எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணுங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன்.
ஸோ இந்த கூகுள் ஏடிகே சீரீஸில் நம்ம கிட்டத்தட்ட மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கஸ்டம் ஏஜென்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த கோட்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான கிட்டப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் க்ளோன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.